பந்தாடும் பாஜக, ஆப்பு வைக்கும் திமுக, சுத்து போட்ட ஆப்போனன்ட், திக்கு தெரியாமல் திணறும் தாவேக்க விஜய். கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அரசால் கடும் கட்டுப்பாடுகள், கடைசி படமான ஜனநாயகனுக்கு எழுந்த சிக்கல் என சினிமா மற்றும் அரசியல் ரீதியாக பிரச்சினைகளை சமாளிக்க முடியாமல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது கடும் அப்செட்டில் இருப்பதாக அவரது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போதே இப்படி என்றால் வரும் நாட்களில் இன்னும் அதிகமான சிக்கல்கள் விஜய்க்கு வரும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். கடந்த ஓராண்டுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தாவேக்க மாநாட்டில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என விஜய் உறுதியான குரலில் பேசியிருந்தார். அந்த மாநாடு அவரது அரசியல் பயணத்தின் தொடக்கமாகவே பார்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற மாநாட்டிலும் தனது அரசியல் பலத்தை வெளிப்படுத்திய விஜய், தமிழக அரசியலில் திமுக எங்களின் அரசியல் எதிரி என்றும் பாஜக எங்களின் கொள்கை எதிரி என்றும் வெளிப்படையாக அறிவித்தார். தமிழகத்தில் ஆளும் திமுகவுடன் தான் தாவேக்கவுக்கு நேரடி போட்டி என்றும் தாவேக்க தமிழகத்தின் இரண்டாவது பெரிய அரசியல் சக்தி என்றும் கூறி வந்தார். திமுகவை போலவே மத்திய பாஜக அரசையும் தொடர்ந்து விமர்சித்து வந்தார். தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளிவிட்டது போன்ற தோற்றத்தில் விஜய் பேசி வந்த நிலையில் அவரது அரசியல் பயணத்தில் தற்போது எதிர்பாராத முட்டுக்கட்டைகள் உருவாகியுள்ளன. பொங்கலுக்கு பிறகு முழுவீச்சில் பிரச்சார பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருந்த விஜய்க்கு கரூர் உயிரிழப்பு வழக்கில் சிபிஐ விசாரணை என்ற பெயரில் டெல்லிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நாள் முழுவதும் சிபிஐ அலுவலகத்தில் வைத்து மணிக்கணக்கில் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை காரணம் காட்டி அடுத்த நாள் விசாரணையை தவிர்த்த நிலையில் மீண்டும் ஜனவரி 19ஆம் தேதியன்று ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. தை மாதம் தொடங்கியதும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கலாம் என நினைத்திருந்த விஜய் இந்த நிலைமையால் கடும் மன அழுத்தத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தாவேக்க தலைமையிலான வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற விஜயின் திட்டம் தற்போது நிறைவேறாத சூழலில் உள்ளது. சிறு கட்சிகள் தவிர பெரிய அரசியல் கட்சிகள் எதுவும் தாவேக்கவை நோக்கி வராததால் கூட்டணி அரசியல் தடுமாற்றத்தை சந்தித்து வருகிறது. தனித்து போட்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுமோ என்ற கவலையும் கட்சிக்குள் நிலவுகிறது. மேலும் விஜயின் கடைசி திரைப்படமாக அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் பொங்கலுக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த படமும் சட்ட சிக்கலில் சிக்கியுள்ளது. உச்சநீதிமன்றம் வரை சென்றும் சாதகமான தீர்ப்பு கிடைக்காததால் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற விசாரணைக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இது விஜய்க்கு இன்னொரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. தாவேக்க நிர்வாகிகள் சிலர் கூறுவதாவது, ஆரம்பத்தில் திமுக அரசு மட்டுமே தாவேக்கவுக்கு எதிராக செயல்படும் என விஜய் நினைத்ததாக கூறப்பட்டது.